டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? அந்த போட்டித் தேர்வுக்கான ஒரு எளிமையான ஒரு பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இயற் மற்றும் வேதி சமநிலை, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம். அதில் வான்காஃப் சமன்பாடு அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வான்காஃப் சமன்பாடு, வான்காஃப் ஈக்குவேஷன்ஸ் அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான டாபிக் தான் இது. இங்கே பாருங்கள், நமக்கு அந்த வான்காஃப் ஈக்குவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெர்மோடைனமிக்காக ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, முதல்ல தனிச்சை செயல்முறை ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு மேட்டில் இருந்து பள்ளத்துக்கு தண்ணி வருது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எதுவும் தேவையில்லை. அது தனிச்சை செயல்முறை. ஆனால் கீழே பள்ளத்துலேருந்து தொட்டியிலேருந்து தண்ணி வந்து மேலே போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேங்குக்கு போகணும் அப்படின்னா நமக்கு மோட்டர் வைக்கணும். அது தனிச்சை செயல்முறை அல்ல. தனிச்சை செயல்முறை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்தவித புறத்தூண்டு விசையின் உதவியும் இல்லாமல், பாருங்கள், நமக்கு எனி எக்ஸ்டர்னல் டிரைவிங் ஃபோர்ஸ் அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயந்தான் நமக்கு தனிச்சை செயல்முறை. தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இந்த தனிச்சை செயல்முறையில் உங்களுக்கு தெரியும், டெல்டா H என்தால்பி சேஞ்ச் எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். டெல்டா S என்ட்ரோபி சேஞ்ச் இன் என்ட்ரோபி அது எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது தனிச்சை செயல்முறை. ஒரு செயல்முறையை பொறுத்த வரைக்கும் என்தால்பி சேஞ்ச், என்ட்ரோபி சேஞ்ச் வச்சு சொல்லக்கூடியது. இதில் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது, கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் G. இந்த கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் ஏன் வந்தது உங்களுக்கு தெரியும். நமக்கு ஒரு அமைப்பை பொறுத்து மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, அது கிப்ஸ் கட்டிலா ஆற்றல். அந்த கிப்ஸ் கட்டிலா ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, உங்களுக்கு G = H - D. இது வந்து ஒரு ப்ராசஸ். நமக்கு இப்போ ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பாருங்கள், நமக்கு G1 = H1, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டெம்பரேச்சர் வச்சா அது S1 அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதே இது செகண்ட் இதுக்கு போகும்போது மாறும்போது, நிலை மாறும்போது இங்கே H2 மைனஸ் நமக்கு என்ன S2. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் வேறுபாடு டெல்டா G பாருங்கள், நமக்கு H2 - H1 டெம்பரேச்சர் பொதுவாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் போட்டுடலாம், S2 - S1 கரெக்டாக. அல்லது டெல்டா G டெல்டா H - D டெல்டா S. இது முக்கியமானது. இதான் நமக்கு கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டெல்டா G நெகட்டிவாக இருக்கணும். ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ஒரு தனிச்சையாக ஒரு வினை நடக்கணும்னா டெல்டா G எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும், மறந்துடக்கூடாது. டெல்டா G நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த வினை தனிச்சையாக அதே நடக்கும். இங்கே H அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், என்தால்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. S அப்படிங்கிறது என்ட்ரோபி, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே நமக்கு 25 டிகிரி செல்சியஸில் அந்த கிப்ஸ் கட்டிலா ஆற்றலை நமக்கு 25 டிகிரி செல்சியஸ் அல்லது 298 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு அட்மாஸ்பியரில் மெஷர் பண்ணியாச்சுன்னா அது நமக்கு என்ன சொல்கிறோம், ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா G0 அப்படின்னு சொல்லக்கூடியது. கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் டெல்டா G0 அந்த சமநிலை மாறிலி இருக்குல்ல, நமக்கு K ஈக்லிபிரியம், இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் டெல்டா G0க்கும் Kக்குள்ள ரிலேஷன் என்ன? இது ஒரு பர்டிகுலர் சமநிலை. A + B ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்குது, C + D கொடுக்குது. அதே சமயம் C + D ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும், A + B கொடுக்கும். இந்த வினை ஒரு சமநிலை, அதனால் முன்னோக்கு வினையும் நடக்கும், பின்னோக்கு வினையும் நடக்கும். எவ்வளவு வேகமாக அந்த முன்னோக்கு வினை நடக்குமோ அதே வேகத்தில் நடக்கும் பின்னோக்கு வினை நடக்கும். அப்படி நடக்கிறதுனால இந்த சமநிலையை நம்ம என்ன சொல்லுவோம், டைனமிக் ஈக்லிபிரியம், இயங்கு சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சமநிலை என்ன சொல்கிறோம், இயங்கு சமநிலை, டைனமிக் சமநிலை. இப்போ தான் சொன்னோம், டெல்டா Gயோட வேல்யூ எப்படி இருக்கணும், நமக்கு நெகட்டிவாக இருக்கணும். டெல்டா Gயோட வேல்யூ குறையணும். இங்கே முன்னோக்கு வினையும் நடக்குது, பின்னோக்கு வினையும் நடக்குது. அப்போ ரெண்டுக்குமே என்ன ஆகணும், குறையணும். கரெக்டாக.
ஸோ இந்த விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இரு திசையிலும் கண்டிப்பாக கட்டிலா ஆற்றல் மாற்றம் என்ன குறையும் வகையில் நிகழ வேண்டும். ஈக்லிபிரியமாக இருந்தால் the reaction in both directions should proceed with the decrease in free energy. ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு குறையணும். அப்படி நடக்குமா? நடக்காது. கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. கண்டிப்பாக சாத்தியமற்ற ஒன்று. இட் இஸ் இம்பாசிபிள். மறந்துடாதீங்க. அதனால நமக்கு என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கட்டில ஆற்றல் குறைந்தபட்ச மதிப்பை, ஒரு ஈக்லிபிரியம்னா குறைந்தபட்ச மதிப்பு 0 அப்படிங்கிற வேல்யூவை அது பெறணும். மறந்துடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ஆர்டி லான் கியூ. இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு மிச்சம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? பாருங்கள், டெல்டா ஜி அப்படிங்கிறது கட்டில ஆற்றல் மாற்றம், ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஓகே. இந்த டெல்டா ஜி நாட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது? திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம், ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். 25 டிகிரி செல்சியஸில் ஒரு அட்மாஸ்பியரில் மெஷர் பண்ணோன்னா அது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் என்னது? நமக்கு கட்டில ஆற்றல் மாற்றம், திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம். ஸோ அடுத்த நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், Q அப்படின்னு சொல்லக்கூடியது வினை குணகம், ரியாக்ஷன் கோஷியன்ட். சமநிலை அற்ற நிலையில் நமக்கு விளைபொருளோட செறிவுக்கும் வினைபடுபொருளோட செறிவுக்கும் உள்ள விகிதம் அந்த Q உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தால பாருங்க, நம்ம சொல்லக்கூடியது R அப்படிங்கிறது இங்கே கேஸ் கான்ஸ்டன்ட். அதே போல் நமக்கு வெப்பநிலை. ஓகே, டிங்கிறது வெப்பநிலை. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இப்போ நமக்கு பாருங்கள், சமநிலையை அடையும் போது இப்போ தான் சொன்னோம், ஒரு வினை சமநிலை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த டெல்டா ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். 0வாக ரீச் பண்ணிடும். சமநிலையில் மறந்துடக்கூடாது, டெல்டா ஜியோட வேல்யூ 0. அதே சமயம் நமக்கு அந்த கியூவோட வேல்யூ எப்படி இருக்கும்? கே ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் சமநிலை மாறிலிக்கு அது சமமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு நம்ம எடுத்து அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், டெல்டா ஜிக்கு பதிலாக சமநிலையை அடையும் போது அதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 0 போட்டேன்னா ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் என்ன போடுறேன்? ஆர்டி என்ன சொல்கிறோம்? லான் கியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த கியூக்கு பதிலாக கூட நம்ம என்ன போடணும்? கே ஈக்லிபிரியம், கே அப்படின்னு போட்டுக்கணும். கரெக்ட் தானே? ஏன்னா சமநிலையில் கியூவோட வேல்யூ கேவாக மாறிடுது, உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், அல்லது டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே. கரெக்டா? சமநிலைக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? நமக்கு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு நல்லா தெரியும். இப்போ தான் பார்த்தோம், டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு நம்மளது ஆர்டி லான் கே. அதே போல் டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் நமக்கு என்னது? டி இன்ட்டு டெல்டா எஸ் நாட். கிப்ஸ் கட்டில ஆற்றல் நமக்கு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் சொல்லக்கூடிய விஷயம் இது. ஸோ இந்த டெல்டா ஜி தெரியும், டெல்டா ஹெச் நாட் தெரியும், இது தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே இந்த ரெண்டு பக்கமும் டெல்டா ஜி நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைட் இருக்கக்கூடிய திஸ் அண்ட் திஸ் இந்த ரெண்டும் ஈக்குவல். கரெக்டாக? ஸோ ஆர்டி. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைடட் பை மைனஸ் ஆர்டி அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடியது திஸ். கரெக்டாக? லான் கே இங்கே மைனஸ் ஆர்டி வரதுனால டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர்டின்னு இருக்கும். அதே போல் நமக்கு என்னது? டெல்டா எஸ் மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். டெம்பரேச்சர் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? டெல்டா எஸ் நாட் டிவைட் பை ஆர் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்களேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். வெப்பநிலையை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். ஸோ உங்களுக்கு டி இந்த டேம் என்னாச்சு? டி லான் கே டிவைட் பை டிடியாக மாறிச்சு. இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நமக்கு டெம்பரேச்சரை பொறுத்து பண்ணும்போது ஸோ 1/T அப்படி மைனஸ் 1/T இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மைனஸ் 1/d² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி நமக்கு என்ன ஆயிரும்? டெல்டா ஹெச் நாட் RT² கிடைக்கும். இங்கே டெம்பரேச்சர் டேமே இங்கே எதுவும் இல்லை, அதனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ண 0 ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் திஸ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஸோ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்குது. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டகிரேட் பண்ண போகிறோம். பாருங்கள், திஸ் ஹேவிங் எ லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வச்சுக்கிறோம். அதே போல் இங்கேயும் பாருங்கள், லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை வச்சு நமக்கு என்ன பண்ணுறோம்? இன்டகிரேட் பண்ணுறோம்.
ஸோ உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணும்போது பாருங்கள் டி லான் இருக்குது. ஸோ நமக்கு ஸோ இன்டகிரேஷன் இந்த டி லான் ரெண்டும் கேன்சல் ஆகி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது லான் கே டு K1 அப்படிங்கிற லிமிட் இருக்குது. ஸோ இங்கே டெல்டா H நாட் ஆர் இருக்கும். இதை பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் என்னது நமக்கு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எக்ஸு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இங்கே நமக்கு இருக்கக்கூடியது என்னது டி பவர் -2 ஏன்னா 1/t ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை பண்ணும்போது உங்களுக்கு யூ வில் கெட் திஸ். ஸோ அந்த நமக்கு என்ன பண்ணுறீங்க லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு லான் K2 மைனஸ் லான் K1 அப்படின்னு கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன கிடைக்குது டெல்டா H நாட் டிவைட் பை ஆர். ஓகே. ஸோ நமக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. முதல்ல டெம்பரேச்சர் 2 போடுறோம். ப்ளஸ் என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மாறிடும். ஸோ 1/T1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது யூ வில் கெட் திஸ் வேல்யூ. மறந்துடக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் இது. இந்த இதில் கிடைக்கக்கூடிய நமக்கு இந்த லானை லாகாக மாற்றணும்னா உங்களுக்கு தெரியும் அது 2.303 லாக். ஸோ அந்த 2.303 கீழே வந்துடுது. ஸோ திஸ் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் வான் காஃப் ஈக்குவேஷன். வான் காஃப் ஈக்குவேஷனோட தொகையீட்டு வடிவம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட சம்மில் இப்போ பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். ஸோ உங்களுக்கு பாருங்கள் ஒரு கரெக்ட் ரிலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கரெக்ட் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ஆர்டி என்னது லான் Q அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? இதே இது நமக்கு சமநிலையை அடையும் போது ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜியோட வேல்யூ என்ன இருக்கும் 0, Qவோட வேல்யூ நமக்கு என்னது K. எனக்கு கேன்னு கொடுத்தனால நான் கேனே வச்சுக்கிட்டேன். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள் 0 ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ஆர்டி என்ன போடணும் லான் SK அப்படின்னு போடுவீங்க. கரெக்ட் தானே? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி என்னது லான் K. இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர்டி லான் Kன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள் டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் K ப்ளஸ் என்ன போடுவேன் என்ன இருக்குது ஆர்டி என்ன இருக்குது லான் Q அப்படின்னு இருக்குது. அப்படியே போட்டேன். இங்கே ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடியது ஆர்டி. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் நமக்கு ஆர்டி காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸோ டெல்டா ஜி மைனஸ் ஆர்டியை வெளியில் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மைனஸ் ஆர்டி எடுத்தாச்சுன்னா எனக்கு இங்கே என்ன இருக்கும் லான் K இதில் மைனஸ் லான் Q அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ அல்லது டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் K பை Q. ஸோ இது இருக்கக்கூடியது. அல்லது ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் K பை Q வரக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்கள் நமக்கு. ஸோ ஃபஸ்ட் இதே இருக்குது. கரெக்ட். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அசர்ஷன் அட் ஈக்லிபிரியம் G ஈக்குவல் டு 0. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட் ஈக்லிபிரியம் G நாட் ஈக்குவல் டு RT log KC கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப எளிமையானதான். இப்போ பார்த்த விஷயந்தான் உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் என்னது ஆர்டி லான் Q அப்படிங்கிற ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். இது ஃபண்டமெண்டல். அட் ஈக்லிபிரியம் சமநிலையில் உங்களுக்கு சமநிலை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இந்த டெல்டா ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும் 0வாக இருக்கும். கரெக்டாக? அப்போ நமக்கு டெல்டா ஜி ஈக்குவல் டு 0 அல்லது நமக்கு ஜி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கூற்று நமக்கு சரி. இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் என்ன கிடைக்கணும். ஸோ 0 ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ஆர்டி லான் என்ன போடணும் எஸ்கே கே தான் போடணும். நமக்கு என்ன அது சமநிலை.
அல்லது டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே. ஓகே, அல்லது டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி என்ன போடுறேன் லாகு என்ன போடணும் கே, அல்லது ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி லான் கே. இதே மாதிரி விஷயம் நமக்கு வந்திருக்கணும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, மைனஸில் கொடுக்கல. ஸோ 2.303 கொடுக்கல. ஸோ நமக்கு காரணம் தவறு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு கூற்று சரி, காரணம் தவறு. கரெக்டா? ஸோ நமக்கு அந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 விதமான ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். எனக்கு நமக்கு கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ தேர்ட் இதுதான் நமக்கு கரெக்ட். சரிதானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வான் காப் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள். ஃபார் எ கிவன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக கொடுத்துட்டாங்க. Kp and Kp dash are the equilibrium constant at a temperature T1 and T2 respectively. So ரெண்டு டெம்பரேச்சரில் அதோட Kp ஓட வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. ஒன்றுக்கு Kp, இன்னொன்றுக்கு Kp dash. Assuming that the heat of the reaction constant in the temperature range, டெம்பரேச்சர் ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு T1 T2 ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இது, செகண்ட் இது இஸ் ரெடிலி அப்சர்வ்ட் தட் எப்படி இருக்கும். 4 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் 1 இருக்கும்போது உங்களுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி. கரெக்டாக? டெம்பரேச்சர் 2 இருக்கும்போது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி டேஷ். இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வெப்ப உமிழ்வினை, எக்ஸோதெர்மிக். ஒரு விஷயம் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வெப்ப உமிழ்வினையாக இருக்கணும்னா இந்த டெல்டா ஹெச்சோட வேல்யூ எப்படி இருக்கும், நமக்கு நெகட்டிவாக இருக்கும், எதிர்குறியில் இருக்கும். ஏன்னா ஹீட் இஸ் ரிலீஸ்டு. அப்போ நமக்கு டெல்டா ஹெச்சோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நமக்கு டெம்பரேச்சர் 2 ஓட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் 1, மறந்துடக்கூடாது. உங்களுக்கு வான் காப் ஈக்குவேஷன் தெரியும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட வேல்யூஸோட சப்ஸ்டிட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், லாகு ஓகே. ஸோ கேபி டேஷ் டிவைடட் பை கேபி that's equal to நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் டெல்டா ஹெச் டிவைடட் பை 2.303 ஆர் பாருங்கள் 1 டிவைட் பை T2 மைனஸ் 1 டிவைட் பை T1. அல்லது பாருங்கள், லாகு கேபி டேஷ் டிவைட் பை கேபி that's equal to மைனஸ் டெல்டா ஹெச் டிவைடட் பை 2.303 ஆர். இதை கொண்டு வரும்போது பாருங்கள், T1 மைனஸ் D2 டிவைடட் பை T2 இன்ட்டு D1. இங்கே நல்லா கவனிக்கணும், இதில் ஒரு மைனஸ் நமக்கு ஏற்கனவே இருக்குது, அதை அப்படி போட்டேன், நெகட்டிவ். ஓகே, இந்த டெல்டா ஹெச் எக்ஸோதெர்மிக், எக்ஸோதெர்மிக்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இன்ட்டு என்னது இன்னொரு நெகட்டிவ். கரெக்டாக? இன்ட்டு இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர் 2 இஸ் கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் 1. அப்போ நமக்கு டெம்பரேச்சர் 1லேருந்து டெம்பரேச்சர் 2 கழிச்சா அதோட வேல்யூ எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு பாருங்கள் 3 விதமான நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது, நெகட்டிவ் தானே. ஸோ உங்களுக்கு லாக் கேபி டேஷ் டிவைட் பை கேபி that's equal to நெகட்டிவ். இதில் சந்தேகம் இல்லையே, உங்களுக்கு தெரியும் லாகில் டிவிஷன்னா அது மைனஸ். ஸோ லாக் கேபி டேஷ் மைனஸ் லாக் கேபி that's equal to நெகட்டிவ். ஒரு 2 நம்பரை கழிக்கும்போது வரக்கூடியது நமக்கு நெகட்டிவாக இருக்குன்னா எது பெரிய நம்பராக இருக்கணும், இதுதான் பெரிய நம்பராக இருக்கணும். அதாவது லாக் கேபியோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் லாக் கேபி டேஷ். கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? இங்கே லாக் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கேபி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் கேபி டேஷ்.
ஸோ இதுதான் நமக்கு வர வேண்டிய பதில். எதில் இருக்குன்னு பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பதில். ஓகே, ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஒரு ஈக்லிபிரியம் கொடுத்துட்டாங்க. H2O லிக்யூட், H2O கேஸ் என்ற சமநிலை வினையில் 1 அட்மாஸ்பியர் மற்றும் 298 கெல்வின் என்ற நிலையில் 4 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, G = H - ds கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அல்லது டெல்டா G = டெல்டா H - டெம்பரேச்சர் இன்ட்டு டெல்டா S. கரெக்டா? இந்த டெல்டா H அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அந்த வினை எப்படி இருக்குது, எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா, அதை பொறுத்து நமக்கு என்ன மாறுபடும். இப்போ தான் சொன்னோம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்தால் அந்த டெல்டா Hோட வேல்யூ நெகட்டிவ். நமக்கு இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடியது H2O லிக்யூட், அது என்ன ஆகுது, கேஸாக மாறுது. அப்போ அது வெப்ப உமிழ் வினையா வெப்ப கொள்வினையா, எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா, அது எண்டோதெர்மிக் வெப்ப கொள்வினை. வெப்ப கொள்வினையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெல்டா Hோட வேல்யூ எப்படி இருக்கும், நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். கரெக்டாக? அதே போல் இங்கே இருக்கக்கூடிய டெல்டா எஸ்ஸை பாருங்களேன், நமக்கு இங்கே நமக்கு த ஃபிசிக்கல் சேஞ்ச் சாலிட்லேருந்து லிக்யூட் அல்லது லிக்யூட்லேருந்து கேஸ் அப்படி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வினையோட என்ட்ரோபி மாற்றம் எப்படி இருக்கும், நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ். இங்கே டெம்பரேச்சர் பாருங்கள், டெம்பரேச்சர் எதுவும் கொடுத்துருக்காங்களா, 298 கெல்வின். ஸோ இந்த 298 கெல்வின் 0 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு இந்த டி டெல்டா எஸ்ஸோட வேல்யூ எப்பவுமே கிரேட்டர் தென் வாட், டெல்டா ஹெச். ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த டெல்டா ஹெச்சோட எப்பவுமே கூடுதலாக இருக்கும். டெம்பரேச்சர் நாட் 0 டிகிரி, 0 டிகிரிக்கு மேலே இருந்தால். அப்போ இது கூட இது குறை அப்படின்னா டெல்டா ஜி எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ டெல்டா ஜி = நெகட்டிவ், லெஸ் தென் 0, பூஜ்ஜியத்தை விட குறைவு. டெல்டா ஜினா உங்களுக்கு தெரியும், கட்டிலா ஆற்றல் மாற்றம். ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு வர வேண்டிய பதில் என்ன அப்படின்னா, கட்டிலா ஆற்றல் மாற்றம் பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்கள், இங்கே திட்டன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ அது கிடையாது. ஓகே, இங்கே கட்டிலா ஆற்றல் மாற்றம் பூஜ்ஜியத்தை விட குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம வான் காக் ஈக்குவேஷன்னா என்ன, அதை எப்படி டிரைவ் பண்ணுறது, அதை பயன்படுத்தி எப்படி நமக்கு கேட்டிருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய சம்மெல்லாம் செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.